ஹலோ மக்களே, நான் உங்கள் டிஜேபி. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி போயிட்டுருக்கோம் மக்களே. எங்கே இருந்துன்னா சென்னை டு நம்ம ஊட்டி போயிட்டுருக்கோம். இடையில வந்துட்டு இந்த காவேரி ஆறு எல்லாமே நம்ம ஓவராலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஊட்டியை போய் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஹர்ஷத்தும் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் இயர்லியாகவே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock. நாங்கள் இப்போ செங்கல்பட்டுலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மக்களே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து காவேரி ஆறுக்கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் காவேரி ஆறுக்கு போயிடுவோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால தான் நம்ம வந்து காவேரி ஆறை விசிட் பண்ண போகிறோம் மக்களே. என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் எல்லா வீடியோவுமே கரப்ட் ஆகிடுச்சு. இடையில ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு மக்களே. அது நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து தான் நம்ம காவேரி பிரிட்ஜே ஆரம்பிக்குது. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த பிரிட்ஜ் அப்படியே போய்க்கிட்டே இருக்கும் மக்களே. அது பாட்டில் எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் இந்த பிரிட்ஜு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள். ஆனால் கீழே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கீழே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரிட்ஜுன்னு தெரியுமா? நமக்கு இப்போ கீழே போய் பார்க்குறதுக்காண்டி தான் மக்களே மெயினாக வந்து போய்கிட்டு இருக்கோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து ஊட்டிக்கு போகணும் மக்களே. அதனால் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் மக்களே. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தண்ணியே இல்லை. அங்கே ஒரு ஒன் சைடில் மட்டுமே தண்ணி நிறையா போய்கிட்டு இருக்குது. இந்த சைடெல்லாம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலைவனம் மாதிரி வெறும் மண்ணாலாம் இருக்குது. இந்த பாலத்துலேயும் இங்கே பாருங்கள் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் மக்களே 2 பேரும். ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. தாத்தா 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 கேஷுவலாக போய்கிட்டுருக்காரு தாத்தா கீழே ரோட்லேயும். பாருங்கள் இன்னும் போய்கிட்டே இருக்குது பாருங்கள் மக்களே. பிரிட்ஜு பட்டுன்னு நம்ம போய் இன்னும் கீழே வேறு போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருக்காங்க, மீன் பிடிக்கிறாங்க, துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளோவா தண்ணி இல்லை, கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சைட்லலாம். மழை டைமில் அதிகமாக வருமா என்னன்னு தெரியல. இவ்வளோ பிரிட்ஜு நிறைய தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் இது பார்க்குறக்கே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக அமானுஷ்யமாக இருக்குது. இங்கே மேலேருந்து கீழே தண்ணி இருக்கப்பெல்லாம் பார்த்தா அவ்வளோதான். ஒரு இடத்துல குழியுமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாடி வீடு ஹைட்டுக்கு வந்துட்டு கீழே ஆழம் இருக்குது மக்களே. இது நிறைய தண்ணி இருந்து இதிலலாம் ஆள் இழுத்து போனால் அவ்வளோதான். எந்த மூலையில் எங்கே சிக்கி சாவானுங்கன்னு கூட சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக கட்டி வச்சுருக்காங்க மக்களே. இது கட்டுறக்கே எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் போகிறப்பையும் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போய்கிட்டே இருக்குது. வண்டியில் போகிறப்பையும் இன்னும் போய்கிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இல்லை இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. பேசுகிறது கேட்குதான்னு தெரியல, நைட்டு போகல. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா காவேரி ஆறை பார்க்க போகிறோம் மக்களே. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நான் உங்கள் டிஜேபி. ஸோ கீழே உள்ள பெரிய நான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, காவேரி ஆற்றுல தண்ணி இல்லை, வெறும் பாலம் மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. தெரியுதா? தெரியும். இதோ இவன் பேர் தான் ஹர்ஷத்து, நான் உங்கள் டிஜேபி. ஓகே மக்களே, கண்ணு கேட்ட தூரம் பாலைவனம் மாதிரி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இது வந்துட்டு தான் காவேரி ஆறு. தெரியுதா? காவேரி ரிவர். வெயில் அடிக்குது, பீச் மாதிரி இருக்குல்ல, தெரியலையா? நினச்சி பாருங்க மக்களே. நண்பரே, ரெக்கார்டாகுது நண்பரே. ஏன் போடா ஸ்கிப்பு. உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க மக்களே. இந்த தூணில் நான் காவாசி தான் இருக்கேன். நினச்சி பாருங்க, தண்ணியெலாம் இது நிறையா பொங்கி போகுதுன்னா அவ்வளோதான். ஆள்லாம் உள்ளே மாட்டினானா பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவே கிடங்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் மணல் அள்ளிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். கடல் மண்ணை வாரிட்டு போயிருக்கானுங்க. ஸோ அங்கே தூரத்தில் ஒரு தாத்தா நடந்து போகிறாரு. அங்கே தண்ணி இருக்குது. காவேரி ஆறு இவ்வளோ அந்த இது பாலம் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள்.
கண்ணு கட்ட தூரத்துக்கு இப்பா இது நிறைய தண்ணி இருந்தாலே இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. ஒரு ஊரை விட பெருசாக இருக்குது. என்ன ஃபன்னு என்ன ஆச்சுன்னா ஆக்சிடெண்ட் வேறு ஆகிடுச்சா, அதில் கேமராவோட டிஸ்பிளே வேறு ஃபால்ட் ஆகிடுச்சு மக்களே. ஸோ ஒரு மாதிரி மன வருத்தம் ஆகிடுச்சு. ஏங்க குதிரை என்ஜாய் பண்ணது. ஸோ ஓகே மக்களே, இதுதான் காவேரி ஆறு. இப்போ போயிட்டுருக்கான், சம்மந்தம் இல்லாமல் ஃபோன் பேசிட்டு போயிட்டுருக்கானா. ஸோ நம்மளுடைய நண்பர் கல்யாணத்துக்கு போயிட்டு நம்ம ஊட்டி போய்கிட்டுருக்கோம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே. அதெல்லாம் ரொம்ப குட்டி உண்டா இருக்குது. இப்போ தான் குட்டி போட்டிருக்குமோ? அது எப்படி பாரு, அது கூடயே போகுது பாரு. எது அதோட அம்மா யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடியே பாட போனது. அவ்வளோதான் வளரும் போலையா? அப்போ வரும்டா, இப்போ வேணா குட்டி போட்டுது. சரிதான்னு தெரியல மக்களே. இதுதான் நம்ம காவேரி ஆறு. முதல்வன் படத்துல காவேரி ஆற்றுல காம மொழி அளவு கூட தண்ணி இல்லை. முதல்வன் படத்தில் வர மாதிரி வீடு எடுக்குது.